ஏஐ ஃபீச்சர்ஸை அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குற வெப்சைட்ஸ் இருக்கும்போது இந்த சாஃப்ட்வேர் அது எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குது. அந்த சாஃப்ட்வேர் பேர் தான் பினோக்கியோ. இந்த பினோக்கியோ ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அப்புறமா பார்ப்போம். முதல்ல இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இதான் பினோக்கியோ ஆப். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து கமர்ஷியலாக இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி இன்டர்ஃபேஸ் இல்லைனாலும் இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிற டூல்ஸ், ஏஐ டூல்ஸ். இதை வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிற டிஸ்கவர் டேபை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பொதுவாக என் ப்ராஜெக்ட்ஸில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் bg.remover அப்படிங்கிற வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம ஃபுல் ஹெச்டி இமேஜை டவுன்லோட் பண்ணோன்னா அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கும். அதேமாதிரி நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணலான்னா கூட ஃபோட்டோஷாப் வந்து ஃப்ரீ கிடையாது, அதுக்கு நம்ம பே பண்ணி ஆகணும். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த பினோக்கியோ அப்படிங்கிற அந்த ஏஐ சாஃப்ட்வேர் வந்துட்டு இது எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜி ரிமூவரை தவிர்த்து வீடியோவில் இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுற ஃபீச்சராக இருக்கட்டும், இல்லை ஆடியோ வந்துட்டு நியூவாக க்ரியேட் பண்ணுற ஃபீச்சராக இருக்கட்டும், இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இந்த பினோக்கியோ சாஃப்ட்வேரில் அடங்கியிருக்கு. இது எல்லாமே ஃப்ரீ தான். ஏன்னா பினோக்கியோ வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அதனால் இது எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. வாங்க இப்போ எப்படி நம்ம பிஜி ரிமூவரும் பினோக்கியோவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முதல்ல நம்ம இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற அந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துருவோம் வாங்க. இதுதான் அந்த ஃபீச்சர், பேக்ரவுண்ட் ரிமூவல் மாடல். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம ஸ்டார்ட் பட்டனை கொடுத்துட்டோன்னா இந்த ஏஐ டூல் வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஆகணும், ஏன்னா அந்த ஆப் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இங்கே ஓப்பன் வெப் யூஐ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரௌசிங் இன்டர்ஃபேஸ் தான். இப்போ இந்த ஹெச்டிடிபி கோடை வந்துட்டு நீங்கள் தூக்கி ப்ரௌசரில் போட்டிங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்டை வந்து சிம்பிளாக இவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஜிராஃபி இருக்குது. இது எப்படி ரிமூவ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு சப்மிட்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டிங்கன்னா ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கிளாரிட்டியாக, எவ்வளோ கிளியராக அந்த ஜிராஃபி இமேஜை வந்துட்டு அது நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து வெறும் அனிமல்ஸ் மட்டும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் ஃபோக்கஸில் இருக்கோ அதெல்லாம் வந்து ரொம்பவே கிளியராக பண்ணி தரும். அதே மாதிரி ஒரு ஹியூமன் இமேஜாக இருந்தாலும் சரி, அது கரெக்டாக அது வந்து பண்ணி தரும். இதுதான் இந்த பினோக்கியோவில் இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படிங்கிற ஏஐயோட டூல். இப்போ இந்த பினோக்கியோ சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு வந்துட்டு நான் ஜஸ்ட்டு கூகுளில் வந்து பினோக்கியோ அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னா முதல்ல நம்மளுக்கு வந்து இந்த லோகோவோட ஒரு வெப்சைட் காமிக்குது இல்லையா? ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ண ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு இந்த பேஜுக்கு கொண்டு போவோம். இதில் வந்து இதுலேயே ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் 1 வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அந்த ஆப்ஷனை கொடுத்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரும். இது வந்து டவுன்லோட் லொக்கேஷனில் போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்துட்டேன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸ்டெப் 2 வந்துட்டு அன்சிப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணதை வந்து அன்சிப் பண்ணோம். அன்சிப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும், ரன் எனிவேன்னு கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது பினோக்கியோ வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அது எங்கே டவுன்லோட் ஆகிருக்கு, டவுன்லோட் லொக்கேஷனுக்கு போனோன்னா அது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். இங்கே இருக்குது இல்லையா? இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு
சிஸ்டமில் பினோக்கியோ ஆப் இன்ஸ்டால் ஆகிடும். அவ்வளோதான். இந்த பினோக்கியோவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டூல்ஸ் எல்லாமே வந்துட்டு கிட்டப் ப்ராஜெக்ட்ஸ். உங்களுக்கு பைத்தான் தெரியும்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். இதனால் நீங்கள் வந்து இதை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யாரும் வந்து உங்கள் கையில் லைசன்ஸ் கேட்க போகிறதில்ல. இந்த பினோக்கியோவில் இருக்கிற பர்டிகுலர் டூல்ஸ் பற்றி ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் அதை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன்.